குருவாழ் குருவே துணை இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் மீனராசி சகோதர சகோதரர் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் சேற்று ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் புரட்டாசி மாத பலன் எவ்வாறு இருக்கப் போகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது. பொறுமையாக கேட்டுக்கொண்டே வாருங்கள். அது என்ன நல்ல விஷயம் என்று சொல்கிறேன். அதாவது சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள், தைரியமாக இருக்கும் நீங்கள், எப்பவும் படைசூட 4 பேர் படைசூட வளம் வரும் நீங்கள், எதுக்கும் அஞ்சாத நீங்கள், கருணை உள்ளம் கொண்ட நீங்கள், வள்ளல் குணம் கொண்ட நீங்கள் இப்பொழுது வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டமே ஓடிக்கொண்டிருக்கிறது. வாழ்வா சாவா என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இறை நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, முன்னோர்களுடைய புண்ணியம் இதெல்லாம் உங்களை காப்பாற்றி கொண்டு வருகிறது. அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கள். உங்கள் ராசிக்கு 4 குரு பகவான் இருப்பது ஒரு சிறந்த அமைப்பு. வீட்டில் இருந்த தோஷம், நிலத்தில் இருந்த தோஷம்லாம் விலகப் போகிறது. தானே விலகிவிடும். யாராவது செய்வனையோ எதாவது வச்சிட்ருப்பாங்களா, சூனியம் பில்லி சூனியம் ஏவல் எதாவது பண்ணிகிட்ருப்பாங்களா, நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குதேன்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? அதெல்லாம் அப்படிலாம் எதுவும் இருக்காது. அப்படி இருந்தாலும் தானாகவே இந்த மாதம் நிவர்த்தியாகிவிடும். ஆகவே வருத்தப்பட வேண்டாம். செய்வினை இருக்கிறது என்று வைத்தியக்காரனை தேடி ஓட வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கே உங்கள் தெய்வ நம்பிக்கை, உங்கள் குலதெய்வம் அருளால் அனைத்தும் நல்லதே நடக்கும். இடத்தில் அக்ரிமெண்ட் போட்டு ரொம்ப நாளாக ரிலீஸ் பண்ண முடியல, வருத்தப்பட்டுருக்கீங்களா? கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். வாய்ப்புக்கு தேடி வரும். பணம் ஏதோ ஒரு வழியில் வந்துடும். உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் வெற்றிகர முடிய பணம் ஏதோ ஒரு வழியில் வந்துவிடும். நீங்கள் முடித்து கொள்ளலாம். எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. அதனால் எதிர்காலம் என்பது எல்லோருக்கும் உண்டு. வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு கண் எதிரே நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. உங்கள் ராசிக்கு 6 சுக்கிரன் கேது இருக்கிறார். கடன்காரன்லாம் கொஞ்சம் பாதிப்பு வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. கடன் மேற்கொண்டு வாங்காதீங்க. கடனை கொடுக்குற வழியை பாருங்கள். கடனால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக விலகும். வருத்தப்பட வேண்டாம். பிள்ளையாரை வழிபட விநாயகனே வினை தீர்ப்பவனே. விநாயகரை வழிபடுவது மூலம் உங்கள் நோய் தீரும், கடன் தீரும். அதனால் நீங்களும் அந்த விநாயகரை கைப்பிடி வணங்கி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னெடுத்து வைக்கலாம். உங்கள் ராசிக்கு 7 புதன் சூரியன் சுக்கிரனெல்லாம் இருப்பது நண்பர்களால் ஒரு பாதிப்பு வரும். பார்ட்னர் தொழிலில் ஒரு பாதிப்பு வரும். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்தீங்களா அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். தொழில் எதுவும் விரிவுபடுத்த வேண்டாம். ஆஸ் யூஸ்வல் எப்படி இருக்குதோ அப்படியே கொண்டு போங்க. இந்த மாதம் பெண்களாக ஒரு அனுகூலமாக நன்மைகள்லாம் நடக்கும். மனைவியை கூடுமானங்களில் சந்தோஷமாக வச்சுருங்க. திட்டாதீங்க, அதை கூட சண்டை போடாதீங்க. எது சொன்னாலும் ஆமாம் தலையாட்டின்னு போங்க. மனைவி சொல்ல மந்திரன்னு சொல்லி பாருங்கள். குடும்பம் விருத்தி அடையும், லக்ஷ்மி கலாச்சாரம் பொங்கும், கையில் காசு நிற்கும். அதனால் குடும்பங்களில் மனைவியிடம் மோதி கொள்ள வேண்டாம். காரியமா வீரியமா என்று பார்க்கும்போது நமக்கு காரியம்தான் பெருசு, வீரியம் பெருசு அல்ல. அதனால் வீரியமாக சண்டை போடாதீங்க. மனைவி கிட்ட காரியம் நடக்கணும், மனைவி கிட்ட ஒத்து போங்க. நைஸாக போய் காரியத்தை சாதனை பண்ணுங்கள். பிரிந்த கணவன் மனைவிகளாம் ஒன்று சேர வாய்ப்பு இந்த மாதம் அனுகூலமாக அமோகமாக சிறப்பாக இருக்கிறது. வருத்தப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லை, திருமணம் ஆகாம ரொம்ப நாள் தள்ளிட்டு போகிறவங்க கூட இந்த மாதம் ஒரு நிச்சயமாக திருமணம் நிச்சயிக்கப்படும். ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். ஆனாலும் சரி பெண்ணாலும், ஆண்களுக்கு வேலையில் உள்ள பெண்ணே கிடைக்கும், வசதியான பெண்ணே கிடைக்கும், இல்லை நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணே கூட கிடைக்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். அதே மாதிரி பெண்களுக்கும் அரசு வேலை உள்ள மாப்பிள்ளை, அதுவும் மத்திய அரசு மாப்பிள்ளை நீங்கள் நினச்ச மாதிரியே கிடைக்கும். இல்லை பேங்க் வேலை மாப்பிள்ளை நீங்கள் நினச்ச மாதிரியே கிடைக்கலாம்.
இல்லை ஒரு யூனிஃபார்ம் போட்டு அரசு வேலை மாப்பிள்ளையும் வரலாம். அதனால் இந்த மாதம் பெண்களுக்கும் ஒரு வரன் கண்டிப்பாக அமையும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். சுபகாரியம் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் காட்டுது. அதாவது சுப நிகழ்ச்சின்னா கை நினைக்கிறது, பேச்சுவார்த்தை, சுபமாக பேசுகிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். உங்கள் ராசிக்கு 8 செவ்வாயும் அதுக்கப்புறம் புதனை வந்து 20 நாள். வண்டி வாகனம் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஒரு சின்னதான் பாதிப்பு வர மாதிரி காட்டுறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருப்பது நல்லது. வண்டியில் போகும்போது போலீஸ்காரன் மடக்குவாங்க. லைசன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் ஏன் போடலாம் மடக்குவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவீங்க. தேவையில்லாமல் அதில் மாட்ட வேண்டாம். அதனால் வந்து ஹெல்மெட் போட்டு வித் லைசன்ஸோடு போங்க. பாதுகாப்பாக இருங்க. நல்லதே நடக்கும். உங்கள் ராசிக்கு 12இல் ராகு பகவான் குரு பார்வையில் இருப்பது திடீர்னு செலவு வரும். எப்படி தான் வருதுன்னு தெரியாது. திடீர் செலவு வரும் எதுக்காச்சும். அதனால் அந்த திடீர் செலவை சமாளிக்க ஏதாவது வகையில் உங்களுக்கு பணமும் வரும். அதனால் வந்து கவனமாக இருங்க. வீண் செலவு நிறைய காட்டுது. அது மட்டும் இல்லை, வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கிறது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போகிற ஐடியா இருக்கிறவங்க போகலாம். தொழில் நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் போயிட்டு வருவது மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் நன்றாக இருக்கிறது. ஆகவே கூடுமான வரையில் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது யாரும் நம்பி ஏமாந்து வெளிநாடு போகிறதுக்கு ஏஜென்ட் நம்பி ஏமாந்து பணம் கட்டிட ஏமாறாதீங்க. உங்களுடைய திறமைக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும். நண்பர்கள் உதவி செய்வார்கள். அதனால் வந்து நீங்கள் பணம் கட்டி ஏமாற வேலைலாம் வச்சுக்காதீங்க. கவனமாக இருங்க காசு விஷயத்தில் மட்டும். மீனராசி அன்புகள், தொழில் எது செய்தாலும் சரி, உங்களுக்கு எந்த தொழிலாலும் நீங்கள் செய்யுங்க. இந்த மாதம் ஓரளவு முன்னேற்றமும் லாபகரமும் தான் இருக்குது. குறிப்பாக பார்த்தா மீனவர்களுக்கு, கடல் கடந்து போய் மீன் பிடித்து கொண்டு வரும் மீனவர்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது. மீன் விதவிதமான திடீர்னு ஒரு எதிர்பார்க்காத பெரிய பெரிய மீன்கள்லாம் கிடைக்கும். அதனால் வந்து அதிசய மீன்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் மீன் தொழில் பிடிப்பவர்களுக்கு ஒரு மாதம் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் நல்லாவே ஏற்றுமதி இறக்குமதி செய்ய தொழில்பவர்களுக்கும் நன்றாக இருக்கிறது. கூடுமான அளவில் நீங்கள் எடுக்க முயற்சி தடைப்படாமல் இருக்க ஒரு முறை குடும்பத்தோடு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள். குடும்பத்தோடு சென்று அன்னதானம் ஒரு முறை செய்துவிட்டு வாருங்கள். குலதெய்வம் இல்லையேல் குடும்பம் இல்லை. ஆகையால் மறக்காமல் உங்கள் குலதெய்வம் சென்று வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், உத்வேகம், எதிரி கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வருவீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.